வணக்கம். ஒரு விழிப்புணர்வு செய்வதற்காக. ஒரு கொலை தீர்வாகாது. ஒரு தற்கொலை தீர்வாகாது. ஒன்று மட்டுமே தீர்வாகும். ஒற்றுமையும் அமைதியும் சமாதானமும். இந்த வெள்ளைக்கொடி எதற்காக பயன்படுத்தியது? நாம் சமாதானமாக இருக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அரவணைப்பு காட்ட வேண்டும். இதிலும் பொறாமை இருக்கக்கூடாது, பேராசையும் இருக்கக்கூடாது, பெரும் கோபமும் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் எப்போதுமே இராணுவம் முதல் எல்லோருக்குமே வெள்ளைய நிறம் தெரியும். ஆகவே நாம் சமாதான புறாவாக வெள்ளை கொடியை கொண்டு வந்தனர். ஆகவே இப்போது நடக்கிற நாட்டில் கொள்ளை, கற்பழிப்பு போன்ற அசாரணமான விதங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எதற்காக வாழுகிறோம், ஏன் வாழுகிறோம் என்ற அர்த்தம் புரியாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம். அதை 3 வேளையும் சாப்பிட வேண்டும், நல்ல துணிமணிகள் எல்லாம் போட வேண்டும், எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் தானே எல்லோருடைய மனசிலையும் இருக்கும். ஆனால் சிலவர்கள் மனதில் மட்டும் நாம் ஏன் இப்படி இருக்க வேண்டும், அவர் சொல்லை நாம் ஏன் கேட்க வேண்டும், இப்படிங்கிற தன் மனதுக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு ஒற்றுமை. மனிதனின் ஒற்றுமையாக இருந்தால்தான் நாடும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் அன்பு, பாசம், அரவணைப்பு எல்லாமே இருக்க வேண்டும். ஆக பெற்றவர்களும் பிள்ளைகளை சரிவர கவனித்தல் வேண்டும், அவர்களை சுற்றியே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அல்ல, உங்கள் கண்கள், உங்கள் பாதுகாப்பு வளையம் அப்படி போடப்பட்டால்தான் நாளைய சரித்திரம், வரலாறு உங்கள் பிள்ளையின் மூலமாக நீங்கள் பேசப்படுவீர்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன். அத்துடன் ஆசிரியர்களுக்கும் எனது வேண்டுகோள், உங்கள் பிள்ளைகளாக பாருங்கள், மற்ற பிரிவினையாக பார்க்காமல் எல்லாருமே ஒன்றுதான் என்று பார்த்து அவர்களுக்கு என்ன தேவைகளை அதை பூர்த்தி செய்து பழகுங்கள், அன்போடு பேசுங்கள், அரவணையுங்கள். ஆகவே நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக எனது வேண்டுதலையும் வைக்கிறேன். ஆகவே எல்லோரும் ஒன்றுதான். ஒரு அணியில் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஆகவே எல்லோரும் ஒன்றுபடும், சந்தோஷமாக வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேளையில் அமைதியை நிலைநாட்ட பொறுமை வேண்டும், கோபம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க ஜனநாயக நாடு. நன்றி.